ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், பால் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அடுத்தது டோனர் யூஸ் பண்ணுறது, நிறைய ஜூஸ் குடிக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் எப்படி நம்ம தூக்கம் முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஸ்கின் நல்லா ரெஸ்டடாக இருக்கணும், நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 7 to 8 hours தூக்கம் வேணும். ஹெர்பலாகவும் செய்யலாம், ஒரு ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும் செய்யலாம். ஹெர்பலாக செய்யும்போது கண்டிப்பாக வெறும் பால், பச்சை பாலில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. வாஷ்னா உடனே வாஷ் பண்ணிடக்கூடாது. அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பால் இருந்தாலே போதும். கொஞ்சமாக எடுத்து ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறி வரும். ஸோ அந்த பாலோட கலர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின், டெட் ஸ்கின்னோட கலரும் சேர்ந்து தெரியும். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் டோனர்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பட் டோனர் ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிற பசங்கள்லாம் கூட எக்ஸாம் எழுதணும், இல்லைன்னா ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வராங்க, டயர்டாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த டோனரால் ஒரு மிஸ்ட் இப்படி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணாலே நல்ல தூய்மையான பன்னீர், கலர் இல்லாதது வெறும் ஒயிட்டாக இருக்கிற பன்னீராக இருந்தால் இன்னும் நல்லது. வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். சில பேர் ஃப்ரூட்ஸ் அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸே சாப்பிட்றது கிடையாது. ஈவன் ஸ்மால் சில்ட்ரன் கூட அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்புறம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் மதர்ஸ் எங்கிட்ட சொல்லுவாங்க, நான் நட்ஸு போட்டு கொடுப்பேன், ஃப்ரூட்ஸை டப்பாவில் வச்சு அனுப்புவேன், அப்படியே கொண்டு வரா என் பொண்ணு சாப்பிடாமன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கம்ங்கிறது அது பழக்கத்தில் ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனாலையும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். வணக்கம், நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் என்னென்னா, எல்லாருக்கும் ஸ்கின் க்ளோ ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ ஸ்கின் க்ளோ ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இங்கே பக்கத்தில். எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் டிப்ஸ் அது ஏதாவது சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இது வந்து ஹெர்பலாகவும் செய்யலாம், ஒரு ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும் செய்யலாம். ஹெர்பலாக செய்யும்போது கண்டிப்பாக வெறும் பால், பச்சை பாலில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. வாஷ்னா உடனே வாஷ் பண்ணிடக்கூடாது. அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பால் இருந்தாலே போதும். கொஞ்சமாக எடுத்து ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாட்டு கேளுங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்கள். ஒரு 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறி வரும். ஸோ அந்த பாலோட கலர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின், டெட் ஸ்கின்னோட கலரும் சேர்ந்து தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம டெட் ஸ்கின் எவ்வளோ நல்லா எடுக்கிறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இது ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. அன்னைக்கு ஒரு ஃபுல் டேக்கு அந்த ஸ்கின் க்ளோ நல்லா இருக்கும். ஸோ அடுத்த நாள் திரும்பவும் அந்த டெட் ஸ்கின் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம திரும்பி யூஸ் பண்ணலாம். மார்னிங் அதை செய்யலாம் ரொட்டீனா. ஸோ இது வந்து க்ளோக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ரோஜா இதழ்களை ஹாட் வாட்டரில் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஏன்னா போர்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகும், இந்த துவாரங்கள்லாம் வந்து ஓப்பனாக இருக்கிற துவாரங்கள்லாம் கிட்ட வந்துடும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ நேச்சுரலாக ஆமாம். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் டோனர்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பட் டோனர் ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிற பசங்க கூட எக்ஸாம் எழுதணும், இல்லைன்னா ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வராங்க, டயர்டா இருப்பாங்க, அவங்க வந்து அந்த டோனரால ஒரு மிஸ்ட் இப்படி ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணாலே நல்ல தூய்மையான பன்னீர், கலர் இல்லாதது வெறும் ஒயிட்டா இருக்கிற பன்னீரா இருந்தா இன்னும் நல்லது. ஸோ அந்த மாதிரி பன்னீர் வச்சு நீங்க ஃபேஸ்க்கு டோன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணா கூட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும். இன்னொன்று வந்து நல்ல வந்து ஜூசஸ்லாம் எடுத்துக்கிறது. ஸோ உள்ளுக்கு நம்ம சாப்பிடும்போது தினமும் ஏதாவது விட்டமின் சி உள்ள ஜூஸ் குடிக்கிறது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். விட்டமின் சி. ஆமாம். ஸோ அது வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு, இல்லைனா மால்டா ஆரஞ்சு, மேண்டரின் ஆரஞ்சு இப்போ எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆரஞ்சு எடுத்து அதுலேருந்து ஜூஸ் பிழிஞ்சு பாதி தண்ணி பாதி ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடிங்க. இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு அந்த க்ளோ பார்க்க முடியும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். சில பேர் ஃப்ரூட்ஸ் அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸே சாப்பிட்றது கிடையாது. ஈவன் ஸ்மால் சில்ட்ரன் கூட அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்புறம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய
பேர் மதர்ஸ் எங்கிட்ட சொல்லுவாங்க, நான் நட்ஸ் போட்டு கொடுப்பேன், ஃப்ரூட்ஸை டப்பால வச்சு அனுப்புவேன், அப்படியே கொண்டு வரா என் பொண்ணு சாப்பிடாமன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கம்ங்கிறது அது பழக்கத்தில் ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனாலையும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தண்ணி குடிக்கணும் நிறையா. ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். தண்ணி இல்லைன்னா வந்து பாடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து கழிவுகள்லாம் போகாது உடனே போகாது. அதனால ஸ்கின் வந்து உங்களுக்கு ஒரு டல்லாகவும் டயர்டாகவும் தெரியும், கலர் போயிடும். ஆமாம். ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இந்த பவல் மூமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ தண்ணி வந்து 2 to 3 liters. சம்மர் டைமாக இருந்தால் 3 liters குடிக்கலாம். வின்டர் டைமில் 1.5 to 2 liters குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சு ஒரு அலாம் வச்சு தண்ணி குடிக்க மறக்காமல் குடிச்சிருங்க. அப்போ ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் எப்படி நம்ம தூக்கம் முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஸ்கின் நல்லா ரெஸ்டடாக இருக்கணும், நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 7 to 8 hours தூக்கம் வேணும். நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க இப்பெல்லாம். 1:30 மணி 2 மணி நைட்டு தூக்கமே வருதில்லை நிறைய பேருக்கு. ஆனால் காலையில் அவங்களால எந்திரிக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கி பழகிக்கணும் நம்ம எல்லாருமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்னிங் அப்போ சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ஏதாவது செய்யலாம். ஸோ இதெல்லாம் நார்மலாக செய்யக்கூடிய இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், பால் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அடுத்தது டோனர் யூஸ் பண்ணுறது, நிறைய ஜூஸ் குடிக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்ட் லைஃப்பை கொஞ்சம் லீட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸோ எல்லாத்துக்கும் வந்து கடைசியில் டிசிப்ளின்டு லைஃப் அதுதான் முக்கியமாக இருக்கும். ஹெல்த்தி அண்ட் இது பியூட்டி ரெண்டுத்துக்குமே தேவைப்படுது. ஆமாம், ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் தேவை. தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நம்மளுடைய சந்தேகங்களுக்கு வசுந்தரா அவர்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்தேகங்கள், பியூட்டி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும், இல்லை என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசித்தாலும் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதுங்க. அதன் மூலம் நம்ம வசுந்தரா அவர்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்கிறோம். ஸ்மால் டெமோஸ் கூட நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இதெல்லாம் நல்லா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது நாயகி யூடியூப் சேனல். ஸோ இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து பல வருஷங்கள் ஆனாலும் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த பெப்டைட் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆனவங்களுக்கு இந்த பெப்டைட் கலந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அது உடனே ஒரு பூஸ்டர் கொடுக்கும். எப்படி வந்து கொலாஜன் ரொம்ப நல்ல ஒரு பூஸ்டர் கொடுக்குமோ, ஈவன் தோ தேசிய கொலாஜன் வெளியிலேருந்து போட்டால் ஒன்றும் யூஸ் இல்லைன்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் யூசஸ் இருக்குது. இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து ஒரு ட்ராப் இருந்தால் அது வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியை அதால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அது வந்து நிறைய மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது. அது பல இதுலேருந்து நம்ம பாடியிலேயே நிறையா இருக்குது, நம்ம கண்களில் நிறையா இருக்குது. எல்லாருமே 15 வயசுலேயே நான் ரெட்டினால் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அது தேவை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ்க்கு மேலே ரெட்டினாலை யூஸ் பண்ணலாம். அது ஒரு விட்டமின் ஏ, ரெட்டின் ஏன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ரெட்டினால் இஸ் டெரிவேட்டிவ். அதோட அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ எப்படி ரகசியங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.